என்ன கேள்வி கேட்கணுமா? தம்பி வந்துட்டு இப்போ 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயா ஏமா கிட்ட 7:30 கேட்கணும். சனிலாம் மேஷராசிக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகாதுமா. ஐயா வணக்கங்க ஐயா. நான் நல்லா உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனுங்க ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுற இந்த தருணம். அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. தேங்க்யூங்க ஐயா. தேங்க்யூ. மேஷராசிக்கு இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு தான் ஜென்ம சனியில் தான் பாதிப்புகளை கொடுப்பார். இப்போ வந்து விரைய சனிலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. சரிங்க ஐயா. சரிங்க. இந்த தம்பிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம்தாம்மா. ஓரளவுக்கு வந்து சரிங்க. ஓரளவுக்கு நல்ல ஜாதகம். அடுத்தடுத்து யோக தசைகள் தான் நடக்குது. இப்போ வந்து அட்டமாதிபதி தசை சந்திர தசை. ஆமாங்க ஐயா. அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட திக்பலத்திற்கு பக்கத்தில் அவர் இருப்பது, அவருக்கு செவ்வாய் சனி தொடர்புகள் எதுவும் இல்லாமல் அவர் இயல்பாக இருப்பது என்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. சரிங்க ஐயா. ஆனால் சரிங்க ஐயா. அட்டமாதிபதி தசையும் 7:30 சனி வந்தால் புள்ள படிக்க மாட்டாமா. கையில் ஃபோனை கொடுத்துடாதீங்க. ஆனால் ஃபோனை கொடுத்துருப்பீங்க. ஓ சரிங்க ஐயா. இந்த மாதிரியான அமைப்புகள் வந்தால் பிள்ளையோட படிப்பு கல்வி ஆர்வம் கொஞ்சம் குறையும். சரிங்க ஐயா. 4ஆம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்குறாரா? ஆமாங்க. புதன் அதிபதியான புதன் வந்து 8ல் மறைகிறாரா? ஆமாங்க ஐயா. 4ஆம் அதிபதியும் கொஞ்சம் 6ல் போய் இதில் போய் இருக்கிறாரா? சுக்கரனோட இருக்கிறார். நல்ல வேலை. ஆனால் கேதுவோட சேர்றாரா? ஆமாங்க ஐயா. புள்ள வந்து கொஞ்சம் படிப்பில் அக்கறை குறையும். நிறைய கேம்ஸில் அப்படி இப்படின்னு வருவார். அட்டமாதிபதி தசை நடந்தால் குழந்தைகள் டைவர்ட் ஆகும். ஓ சரிங்க ஐயா. எந்த துறையில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா? இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் செவ்வாதாமா கூடுதல் பலத்தோடு இருக்கிறார். செவ்வாயும் சனியும் 10ஆம் இடத்தோடு இணைந்து செவ்வாய் திக்பலமாகி குருவின் பார்வையில் இருக்கிறனால அம்சத்தில் செவ்வாய் குரு சேர்ந்துருக்கிறதுனால இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் வருவார்மா. சரிங்க ஐயா. கல்ட்டி மாற்றுறது இந்த மாதிரியான இன்ஜினியரிங் அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட துறைகளில் வருவார்மா. சிவில் இன்ஜினியரிங் வரலாம். 2ஆம் நிலை மருத்துவம் வரும். ஆனால் இன்ஜினியரிங் தான். மருத்துவம் கூட கிடையாது. இன்ஜினியரிங் தான். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்களா? சரிங்க. ஹெல்த் எல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதெல்லாம் நல்லாதாம்மா இருக்குது. அருமையாக இருக்குது. இப்போ நல்ல யோக ஜாதகம். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. எதையும் வளர்க்கும் கேதுவோடு சேர்ந்திருப்பதும் திக்பலமாக செவ்வாய் இருப்பதுமே ஒரு வலிமையான நல்ல அமைப்புமா. 2-3 கிரகங்கள் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருந்தால் யோகம். உங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. இந்த பையன் வந்து இந்த ஒரு 4-5 வருஷம் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பார். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாம்மா. அவங்க பையன் அப்படி படிப்பான் இப்படி படிப்பான்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்க ஐயா. ஆவரேஜாக தான். ஆனால் படிப்பு முடிஞ்சிடும். கல்வி வந்து இன்ஜினியரிங் கல்வி கண்டிப்பாக உண்டு. சரியா? சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா.